நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. என்னடா இப்படிலாம் கொண்டு போய்கிட்டு இருக்குங்க, அடுத்து என்னடா நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவை கட்டி வச்சுட்டு இருக்க. தீபா வந்துட்டு அப்போ தான் கண்ணை முழிக்கிறாங்க. என்னடி ஏன்டி இப்படி என்ன தேவையில்லாமல் கட்டி வச்சிருக்க, போலீஸ்ட்டு வந்து அதுங்களே தப்பிச்சிட்டே இல்லை, அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உன்னை சும்மாவே விட மாட்டார், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார், நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு அவுத்து விட்ரி அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை அவுத்து விடுறதுக்கு தான் இப்படி கடத்தி கூட்டு வந்து வச்சிருக்கனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ என்னடி பண்ண போற, உனக்கு தான் வந்துட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கல்ல, அவர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, அவர் ஏன் ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கடி தேவையில்லாம அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி ஒத்தக்கல்ல நின்றுட்டு இருக்க, சொன்ன கேளு, ஒழுங்கா அவுத்து விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன அந்த கோமாளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் மனசுல நினைச்சது அந்த கார்த்தியை தான், கண்டிப்பா அவனை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாம கார்த்தி தான் எனக்கு பார்த்த மாப்பிள்ளை, நீ தான் குறுக்கால வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க, அதனால என்னோட வாழ்க்கையை பறிச்ச நீ பாதியிலே போயிடு. கார்த்தியை நான் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன், அந்த கிறுக்க வந்துட்டு வேற யாரும் கிடையாது, கார்த்தி ஏற்பாடு பண்ண ஆளு தான், அது மட்டும் கிடையாது, அவரோட ஃப்ரெண்டு இளையராஜா, இவங்க எல்லாருமே தோஸ்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதனால என்ன, நல்லவன் தானே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரேன், ஏன் இப்படி வந்துட்டு தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் உங்க அப்பா தெரியாம வந்துட்டு இவர் தான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, அதையே பிடிச்சிக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, கிறுக்கு மாதிரி பண்ணாத, ஒழுங்கா வந்துட்டு என்ன அவுத்து விடு, எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ப்ளீஸ், மண்டபத்தில் எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. கல்யாணம் தான் உனக்கு இல்லை எனக்கு, நான் தான் வந்துட்டு கார்த்திகையால தாலி கட்டிக்க போறேன், உங்க கழுத்துல இருந்து இறங்கின தாலி ஏன் கழுத்துல தான் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பகல் கனவு காணாத, அவர் கண்டிப்பா உன் கழுத்துல தாலி கட்டவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமா, தாலி கட்ட மாட்டாரு, என்ன பார்த்தா தான் தாலி கட்ட மாட்டாரு, உன்னை பார்த்தாலுமா தாலி கட்ட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல. உளறது நான் இல்லம்மா, அங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. தீபா மாதிரி வந்துட்டு ரியா ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு வர்றாங்க. இது யாரு, என்ன மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க. டெக்னாலஜியில எவ்வளவோ வளர்ந்துருச்சு, கிராமத்துலேருந்து வந்த உனக்கெல்லாம் அதை பற்றி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நான் கிராமத்துலேருந்து வந்தவளோ எவ்வளோ, ஒழுங்கா இவ யாருன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க. இது வேற யாரும் இல்லை, ரியா தான், உன்ன மாதிரி ஒரு ஃபேஸ் மாஸ்க் செஞ்சு அவளுக்கு போட்டு விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு நான் போய் கார்த்தி பக்கத்தில் உட்காந்து எனக்கு தாலி கட்டு வரல, ஏன்னா தாலி கட்டுற நேரத்தில் நான் இதை போட்டுட்டு போய் கார்த்தி கையால் தாலியை வாங்கிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு ரியா, நீ ஏன் சொன்னா கேளு, இவகிட்ட சொல்லு, என்னை வந்துட்டு ப்ளீஸ் எப்படியாவது அவுத்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவ இப்படி தான் தேவையில்லாமல் ஏதாவது உளறிட்டு இருப்பா, டேய் நீங்களாம் வாங்கடா, நான் கரெக்டாக வந்துட்டு 9 to 10 வந்துட்டு முகூர்த்த டைமு, அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், இவளை போட்டு தள்ளிருங்க, உசுரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. ப்ளீஸ் போகாத அம்மு, அவுத்து விட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கத்த. அவங்க 2 நேரம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு தீபா காணும்னு பதட்டமா இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு மைதிலி, தீபா எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கோயிலுக்கு கூட போயிருக்கலாம் இல்லம்மா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கோயிலுக்கு யாரையும் கூப்பிடாம போவா, சொல்லாமலாம் போவா அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் இருக்க. அந்த இடத்துக்கு மீனாட்சி வர்றாங்க. கார்த்தி ரூம்ல இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி, அத்தை ரூம்ல இருப்பாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கிளம்ப போக, நான் அத்தை ரூம்லையும் தேடி பார்த்துட்டேன், அங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. இவங்க எல்லாருமே வந்துட்டு பயத்தில் இருக்காங்க. ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே, சரி ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல. ஃபோன் பண்ணால் பெட்டிலே தான் வந்துட்டு மொபைலில் வச்சுருக்காங்க தீபா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இருக்க. அந்த பக்கம் வந்துட்டு காரில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரம்யா வந்துட்டு முகத்தெல்லாம் மறைக்கிற மாதிரி முக்காடு போட்டு ஒரு ஆப் சேரி மாதிரி கட்டியிருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம தீபா ஒரு க்ரீன் கலர் சேரி கட்டி இறங்குறாங்க. அதாவது தீபா உருவத்தில் இருக்கிற ரியா இறங்கினதுமே, இங்க பாரு எதுக்கும் பார்த்து கேர்ஃபுல்லா இரு, என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ கார்த்தி பக்கத்திலே போகாத, ஏன்னா அந்த தீபா சொன்னதுல ஒரு விஷயம் பாயிண்ட் தான், கார்த்தி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு, அவர்கிட்ட நெருங்குற மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன இது, நீ எப்படி பயங்காட்டிட்டு இருக்க, என்னதான் வந்துட்டு தைரியமா இந்த இடத்துக்கிட்ட வந்தாலும் எனக்கு உள்ள போக ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ பயப்படுன்றதுக்காக நான் சொல்லல, ஃபேக்ட் எதுவோ அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம பயம்தான் நமக்கு எதிரி, பயத்தை வந்துட்டு முகத்துல காட்டிக்காத, புரியுதா? நான் எல்லாருமே வந்துட்டு தாலி கட்டுறதுக்கு போகும்போது ஒரு நிமிஷம் வந்துட்டு சேலை வாங்கிட்டு உள்ள போவாங்களே, அப்போ போல என்னை கூப்பிடு, நான் வந்துட்டு இந்த மாஸ்க்கை போட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரின்னு சொல்லிட்டு ரியா கிளம்ப போற நேரத்தில் எதுக்கும் அந்த மீனாட்சி மைதிலிட்ட ஜாக்கிரதையாரு, அவங்க 2 பேரும் தெல்ல கடைஞ்சவளுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனா அவங்க 3 பேர் வந்துட்டு தீபாவுக்கான பதட்டத்தில் இருக்கு. எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கோவிலுக்கு தான் போனேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமா கல்யாண பொண்ணு தான் கோயிலுக்கு போவாங்களா, சொல்லாம கொள்ளாம ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சரி சரி, என்ன முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு, ஒரு மாதிரி பதட்டமா இருக்க, கூட நான் தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி அவங்க சாரி எடுத்து ரியா முகத்தில் துடைக்க போக, அப்படி அழுத்தி தொடச்சா மாஸ்க் வந்துருல, அதனால அதில் வேணாம் நானே தொடச்சிக்கிறேன், தொடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே வந்துட்டு தீபாவே வந்துட்டு தொடச்சிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அதை பார்த்துட்டு இருந்த 3 பேருமே வந்துட்டு என்ன இது வினோதமாக பிஹேவ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, தீபா சரியே கிடையாது, என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயோ இவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரியா பயத்திலே முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது,
முடியாது, கல்யாண குறிப்பில் அப்படி இருப்பா, சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட ரியா வந்துட்டு போச்சு போச்சு நம்ம மாட்டிக்கிறோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க, என்னாச்சு அந்த ரியா ரம்யா கிடைச்சாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவங்க கிடைக்கல, கண்டிப்பாக வந்துட்டு இந்த சிட்டியை விட்டு வெளியில் போயிருக்க மாட்டாங்க, எனக்கு என்னமோ அவங்க மண்டபத்தில் இருப்பாங்கன்னு தான் தோணுது, மாறு வேஷத்தில் அப்படி ஏதாவது மூலியமாக வந்திருக்கலாம், அதனால கல்யாணம் நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, நீங்கள் அவங்கள உள்ளே வேணால் தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கார்த்தி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அருணை கூப்பிடுறாங்க. அண்ணா அந்த ரியாவும் ரம்யாவும் தப்பிச்சிட்டாங்க, இந்த மண்டபத்தில் தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது, எதுக்கும் தேடி பாருனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அருண் யோசிக்கிறாரு, நேற்று வேறு ஐஸ்வர்யா யாட்டையோ திருட்டு தடமாக ஃபோன் பேசினாலே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட போய் நேற்று யாட்டையோ பேசினேன், அது யாரு கொடு நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு பார்த்தா சுவிச் ஆஃப் செஸ்ஸாப்னு வருது. என்ன நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, இது என் ஃப்ரெண்டு தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி இப்படி அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு போக, ஆத்தடியாத்தான் நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, எதுக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரம்யா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் கூட்டத்தில் அப்படியே முக்காடு போட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. அருண் வந்துட்டு சுற்றி முற்றி யாராவது டவுட் படுற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த குடோனில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க, அண்ணே ப்ளீஸ்ண்ணே இன்னைக்கு எனக்கு மேரேஜ்னே விட்டுருங்கண்ணே, என் உருவத்தில் அவன் மாதிரி என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறானே விட்டுருனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவ வாயில் ஏதாவது எடுத்து அடங்கடா, இவ என்னத்தையாவது உளறிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. திடீர்னு போலீஸ் ஜீப் அங்கே வந்து நிற்கிது, யார் அது போய் பாரு அப்படின்னு சொல்ல போலீஸ். தீபா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு.